ஸ்கிரீன் வந்துருச்சுயா. வந்துருச்சு இல்லையா? ஓகே, வந்துருச்சியா. சரி. ஓகே, இன்றைய பாடல் எண் 1187. ஓகே, ஸோ இந்த பாட்டை வந்து முதல்ல பாடிடலாம். இந்த இந்த பாட்டினுடைய இதை பத்தி நான் முதல்ல கொஞ்சம் இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன உணர்வு இந்த பாடலுக்கு பின்னால. இது வந்து ஒரு டிவோட்டி தான் பாடுறாரு. தன்னுடைய இறைவனோடு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை வந்து உணர்த்துகின்ற ஒரு பாடல். அவரோடு அவரை சந்தித்து அவரோடு அளவலாவுகின்ற பொழுது அவருக்கு என்னவெல்லாம் உணர்வு ஏற்பட்டது, அதை வந்து வார்த்தைகளால சொல்ல முயற்சி பண்ற மாதிரி இது ஒரு பாட்டு. ஒரு சந்தோஷமான அந்த ஒரு சூழ்நிலைய விவரிக்கின்ற மாதிரி ஒரு பாட்டு. பர்டிகுலர்லி இது வந்து கிருஷ்ணரை பற்றிய பாடல் இது. ஸோ நாம இப்ப இந்த பாட்டை வந்து நம்ம பாடலாம், சரியா? ஏன் இதை கிருஷ்ணர் பற்றிய பாட்டு, கிருஷ்ணரை வந்து பகவானாக்கா எண்ணி பாடுகின்ற ஒரு பாடல் இது. இதுல வந்து அந்த 2வது ஸ்டான்ஸாவில் 2வது அடியை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த முதல் அடி பாருங்க, 2வது பாராவில் சே ஹாசி கோரே ஜே உண்ணுமான் சே பாசி. பாசின்னா தெரியுங்களா என்னன்னு? ஃப்ளூட், புல்லாங்குழல். ஸோ அதனால இது அவருடைய அந்த புல்லாங்குழலை பற்றி, அந்த புல்லாங்குழலுடைய இசை வந்து அவர் என்ன பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி அதுல வந்து தெரிவிக்கிறதுனால இது தெளிவாக இது கிருஷ்ணனுடைய ஒரு பாவனையில கிருஷ்ணனாக பரமபுருஷனை பாவித்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்ததுன்றத விவரிக்கின்ற ஒரு பாடல். சரி, நம்ம பாட்டுக்கு போலாமா? பிதா பாபா கி ஜெய். तोमारी प्रीति ते गौड़ा, तोमारी गीति ते भरा, तोमारी प्रीति ते गौड़ा, तोमारी गीति ते भरा, से श्रीति आजो आमोलीन, से श्रीति आजो आमोलीन, मारो मो उदुबेलो करा, तोमारी गीति ते भरा, तोमारी प्रीति ते गौड़ा, तोमारी गीति ते भरा, से हासी करे जे उन्मोन, से बासी करे सम्मोहन, से हासी करे जे उन्मोन, से बासी करे सम्मोहन, से रागे भोरे अनुरागे, ते रागे भोरे अनुरागे, ते डाके होए आपन हारा, तोमारी गीति ते भरा, तोमारी प्रीति ते गौड़ा, तोमारी गीति ते भरा, ते प्रीति दे मने दोला, से गीति करे आपन भोला, से प्रीति दे मने दोला, दोला से प्रीति दे मने दोला, से गीति करे आपन भोला, से दूती चेतना जागिए, से दूती चेतना जागिए, आलोके दे भोरे धरा, तोमारी गीति ते भरा,
तोमारी प्रीति ते गौड़ा, तोमारी गीति ते भोरा, से स्मृति आजो आमोलीन, से स्मृति आजो आमोलीन, मारो मो उदुवेलो करा, तोमारी गीति ते भोरा, तोमारी प्रीति ते गौड़ा, तोमारी गीति ते भोरा, तोमारी गीति ते भोरा, तोमारी गीति ते भोरा. ரொம்ப ராகம் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப இனிமையான ஒரு ராகம், விடிய புல்லாங்குழல் இசையை கேட்கிற மாதிரி இல்லையா? எல்லாரும் அநேகமா இது கேட்ட பாடலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப பிரபலமான ஒரு பாடல் இல்லையா? ஆமா, அடிக்கடி பாடுற பாடல் தான் அது. இது வந்து கீர்த்தனையும் ரொம்ப ஃபேமஸ் தான் இந்த டியூன்ல. ஆமா. ஸோ அதனால வந்து இந்த ராகம் வந்து அநேகமா எல்லாருக்குமே ஒரு ஈஸியா இருக்கும். ஆமா, நீங்க வந்து சொல்லுங்கய்யா. இல்ல இல்லையா, அந்த பாடல் கீர்த்தன் சொன்னீங்களா, அந்த பாடலை பாடுனேன். அதான் அதான் அதான். சரி, ஓகே. ஸோ இந்த பாடல் வந்து நம்ம சாதாரணமா பாடுறதுக்கு வந்து இந்த ஆலாபனை அதெல்லாம் வந்து பாடணுன்றதுக்கு அவசியம் கிடையாது. இதெல்லாம் ராகத்துக்கு வந்து ஒரு அழகுபடுத்துறதுக்காக தான். ஆனாலும் பாடலினுடைய அந்த ராகத்தை மட்டும் நம்ம மாறாம கத்துக்கணும். சரியா? ஓகே, சரி. இப்ப நம்ம பாடலினுடைய பொருளுக்கு போலாம். ரெடியா? தயவுசெய்து நோட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பாருங்க, இப்ப தீதிலாம் முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆனா அதுல கொஞ்சம் குறை இருந்தது. என்னன்னா அந்த சரியான அந்த பொருள் இருக்கிற மாதிரி, அந்த வார்த்தைகளுடைய பொருள் அங்க வராத மாதிரி கொஞ்சம் இருந்தது. மிக அழகாக அவங்களுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துனீங்க. ஆனாக்கா அது மாதிரி எல்லாருமே முயற்சி பண்ணுங்க. வார்த்தைகளுடைய மீனிங்கை வந்து நான் சொல்றதே எதுக்குன்னா, நீங்க வந்து பிரபா சங்கீத்தை வந்து ஒரு 50 பாடல்களை கத்துக்கிட்டாவே நீங்க அந்த வார்த்தைகள் என்ன பொருள்ன்றது உங்களுக்கு பழக்கமாயிடும். ஸோ ஒரு லாங்குவேஜை நீங்க கத்துக்கிட்ட மாதிரி. இது வந்து பாபாவுடைய இது வந்து டிவைன் லாங்குவேஜ். ஆக்சுவலா சமஸ்கிருதம் வந்து ஒரு பேச்சு மொழியா நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா வழக்கத்துல வந்து சமஸ்கிருதம் வந்து இந்தியாவில் பேசுற இது இல்லை. ஆனா சமஸ்கிருதம் வந்து ஒரு டிவைன் லாங்குவேஜ். அந்த ஓசைகளுக்கு அந்த தெய்வத்தினுடைய சக்தி. ஏன்னா எல்லாமே அந்த ஓசை அனைத்துமே 50 அக்ஷரங்களும் இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பினுடைய ஒவ்வொன்றுக்குமான மூல ஓசைகள் அதுல எழுத்துக்கள் அடங்கி இருக்குது. ஸோ அதனாலதான் பாபா ஏன் இந்த பிரபா சங்கீத்தை வந்து பெங்காலியை வந்து அதிகமா எடுத்தார் அப்படின்னா, இந்த உலகத்துல பேசப்படுகின்ற மொழிகள் மட்டுமல்ல, இந்திய தேசத்துல பேசப்படுகின்ற வழக்கில் இருக்கக்கூடிய மொழிகளில 90% மேல சமஸ்கிருத பயன்பாடு வந்து இந்த லாங்குவேஜில் தான் இருக்கு. அதனாலதான் வந்து பெங்காலியை தேர்ந்தெடுத்தாரு. இதுக்கு பின்னால வேற எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதனால அந்த ஓசை, அந்த சொற்களுடைய ஓசையே ஒரு டிவைனான ஒரு இது அதுல இருக்கு. சரியா? சரி, அதனாலதான் நீங்க அந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்குங்கன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை சொல்றேன். இது மிகவும் உங்களுக்கு பயன் தரும். அதனால ஓகே. முதல் சொல்லு வந்து தொமாரி. நீங்க மீனிங் எழுதும் போது அந்த இதுல வந்து அந்த பாடல் எண்ணையும் எழுதிக்கிங்க. சரி, ஆமா, பாடல் என்ன எழுதிக்கிட்டு மீனிங்கை குறிச்சிங்க. லேப்டாப்ல வச்சு பாக்குறவங்க அதுலயே டைப் நீங்க பண்ணிக்கலாம். நான் ஆங்கிலத்திலையும் வந்து உங்களுக்கு மீனிங் சொல்றேன். சப்போஸ் நான் மறந்துட்டு தமிழ்ல மட்டும் சொன்னாலும் கேளுங்க. தொமாரி உன்னுடைய, பிரீத்தி தே. பிரீத்தி தே, பிரீத்தி என்றால் அன்பு. பிரீத்தினா லவ்னு சொல்றோம் இல்லையா? சோ பிரீத்தி தே அப்படின்னா உங்களுடைய அன்பினால் அப்படின்னு அர்த்தம். பிரீத்தினா அன்பு, பிரீத்தி தேனா அன்பினால. சோ தொமாரி பிரீத்தி தே அப்படின்னா உன்னுடைய அன்பினால். கோடா, இந்த ஆறு இருக்காங்க, அதை நம்ம வந்து ஏன் வந்து டா சவுண்ட்ல உச்சரிக்கிறோம்? இதுக்கு பின்னால இருக்கிற இது என்ன அப்படின்னா, சயின்ஸ் என்ன அப்படின்னா, இந்த சமஸ்கிருத இதுல உச்சரிப்புல பாத்தீங்கன்னா, பெங்காலி இதுலயும் ஆறு மேல ஒரு கோடு இருக்கு பாருங்க, அது உச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ
ஸோ ஆர் மேல அந்த உச்சி வர்றதுனால அதை வந்து ஆறுன்னு சொல்லாம டான்னு உச்சரிக்கணும் நம்ம. அதனாலதான் கோடா அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கோடா அப்படின்னா என்னன்னா செய்யறது, அதாவது டு மேக், டு கிரியேட். ஆங்கிலத்தில் சொன்னீங்கன்னா செய்வது. இப்போ வந்து ஒரு களிமண்ணில வந்து நம்ம பொம்மை செய்யறோம் அப்படின்னா அந்த களிமண்ணினால நம்ம வந்து அந்த பொம்மையை கோடா அப்படின்னா பொம்மையை செஞ்சிருக்கோம்னு அர்த்தம். ஸோ அதனால கோடா என்றால் செய்வது, படைப்பது. செய்வது என்பதுதான் நேரடியான சொல்லு. நம்ம ஒரு பொருள் செய்யறோம் இல்லையா, அந்த செய்யறதுக்கு சொல்ற அந்த சொல்லுதான் அந்த கோடான்றது. அப்போ தொமாரி பிரீத்தித்தே கோடான்னா உன்னுடைய அன்பினால் செய்யப்பட்டது. யாரு அப்படின்னா தன்னை வந்து சொல்றார் டிவோட்டி. என்னை உன்னுடைய அன்பினால் நீ படைத்தாய் அப்படின்னு அர்த்தம். இங்க நீங்க இதை எப்படி எடுத்துக்கணும்னா, நீங்க பிராக்கெட்ல இதை எழுதிக்கணும். உன்னுடைய அன்பினால் என்னை செய்தாய்ன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். என்னை படைத்தாய் அன்புதானே சொல்லுவோம். ஆனா சொல்லுக்கு மீனிங்க வந்து நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை இடத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து அதை பொருத்தமான வார்த்தைகளை பயன்படுத்துறது நீங்க பார்த்துக்கணும். ஓகே, அடுத்தது மறுபடியும் தொமாரி உன்னுடைய. கீதி என்றால் பாடல், கீதித்தே என்றால் பாடலினால். கீதி என்றால் அங்க வந்து ஒரு ஐஃபன் வேணா நடுவுல போட்டுங்க. கீதி ஒரு ஐஃபன் போட்டு தே அப்படின்ற பிரிச்சிங்க. அந்த பிரீத்தி தேவையில கூட பிரீத்தி ஒரு சின்ன ஐஃபன் போட்டு தேவை தனியா கூட பிரிச்சிங்க. சோ தொமாரி கீதி தே என்றால் உன்னுடைய இந்த பாடலினால். போரா என்றால் பரா, பர்னா நிறைக்கிறது. அதாவது ஒரு பாத்திரம் இருக்கு, அது ஃபுல்லா ஊத்தி அப்படியே ஊத்துறோம்னா அப்படியே நிரம்பி போயிடுது இல்ல, அதான் நிரம்புறது, நிரப்புறது. டு ஃபில் பரா. தொமாரி கீதித்தே பரா, உன்னுடைய அந்த பாடலினால் நிறைத்து விட்டாய், நிறைத்தாய், நிறைத்து விட்டாய். சே என்றால் அந்த என்ற பொருள்படும், அவன் என்ற பொருளிலும் அது வரும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை பார்த்துக்கணும். இப்போ இந்த 2 லைன்ல பாத்தீங்கன்னா துமாரி பிரீத்தித்தே கோடா உன்னுடைய அன்பினால் என்னை செய்தாய். அந்த டிவோட்டி தான் ரியலைஸ் பண்றான் இறைவனை பார்த்து, இறைவா உன்னுடைய அன்பினால் நீ என்னை செய்தாய். உன்னுடைய இசையால், உன்னுடைய பாடலினால் என் மனதை நிறைத்தாய். இங்க வந்து பரா அப்படின்னும் போது என்னுடைய இதயம் அல்லது மனம் என்பது அங்க கொடுக்கப்படவில்லை. ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்கணும். உன்னுடைய இசையால், உன்னுடைய பாடல்களினால் என்னுடைய மனதை அல்லது இதயத்தை நிறைத்தாய்ன்னு அர்த்தம். பரானா நிறைக்கிறது. ஸோ அதை வந்து நீங்க மனசுல வச்சுக்கணும். இப்போ அதை நினைச்சு பார்க்கிறாரு. நினைச்சு பார்க்கும்போது சே, அந்த, சே என்றால் அந்த, தட், THAT, தட். அதே மாதிரி அவன் என்ற பொருளிலும், ஹி என்ற அந்த பொருளிலும் வரும். இந்த இடத்துல எது பொருத்தம்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸ்ரீதி, இங்க பாருங்க, இந்த ஸ்ரீதின்ற வார்த்தையிலும் பாத்தீங்கன்னா எஸ் எம் இருக்கு. எம் வந்து சைலண்ட். இங்க எம் சைலண்ட், அதை நோட் பண்ணீங்க. ஸ்மிருத்தின்னு படிக்க கூடாது. ஆக்சுவலா வேர்டு பாத்தீங்கன்னா ஸ்மிருதி தான். ஆனா அதை உச்சரிக்கும் போது ஸ்மிருதி அப்படின்னு உச்சரிக்கணும். இதெல்லாம் கவனத்துல ஒரு நோட்ஸ்ல எழுதிக்கிங்க. சின்ன சின்ன நோட் போட்டுங்க. எங்கெல்லாம் ஸ்மிருத்தின்னு வருதோ அதை நம்ம ஸ்ரீத்தின்னு தான் படிக்கணும். ஸோ அந்த நினைவு, அதை நினைச்சு பார்க்கிறாரு. நீ உன்னுடைய கருணையால என்னை வந்து நீ படைத்தாய், உன்னுடைய பாடல்களினால் என் மனதை நிறைத்தாய். அதை நான் நினைக்கும் போது அப்படின்னு சொல்றேன்ல, அதை நான் நினைச்சு பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றேன்ல, அதான் சே ஸ்ரீதி. அந்த நினைவு, சேனா அந்த தட்டு, ஸ்ரீதி என்றால் அந்த மெமரி, அந்த மெமரி, அந்த தாட்ஸ். ஆக்சுவலா ஸ்ரீதி என்பது நினைவுகள் தான். தாட்னா எண்ணம்னு வந்துடும். பட் இங்க ஸ்ரீதி என்பது அந்த நினைவு. அதை நினைச்சு பார்க்கறது, ரீகலெக்ஷன் பண்றோம் இல்லையா மைண்ட்ல, அதுதான் ஸ்ரீதி. ஆஜ் அப்படின்னா இன்னைக்கு, ஆஜோ. இது கூட நீங்க ஆஜிக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஹைஃபன் போட்டு ஓவுக்கும் ஜேவுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஹைஃபன் போட்டுங்க. ஆஜ்னா இன்னைக்கு, ஆஜோ அப்படின்னா இன்றைக்கும், ஈவன் டுடே. அடுத்தது ஆமோலின். இங்க
மோலின், ஆமோலின். இந்த மோலின் அப்படின்றது ஒரு வார்த்தை, ஆமோலின் அப்படின்றது ஒரு ஆன்டி மோலின். அது மொலின் அப்படின்னா, மொலினா அப்படின்னா இம்பியூரிட்டிஸ், அதாவது தூய்மையற்ற, அசுத்தமான அல்லது களங்கமுடைய, தெளிவு இல்லாத அப்படின்ற அர்த்தம் இந்த மொலின் அப்படின்னா. இங்க ஆமோலின் அப்படின்னா மிக தெளிவாக, மிக தெளிவாக இருக்குது. என்னது? பியூரா இருக்கு, இன்னைக்கும் சுத்தமா இருக்கு. எது? சேஸ்ரீதி. அது அந்த நினைவுகள் இன்றைக்கும் மிக தெல்ல தெளிவாக என் மைண்ட்ல அந்த நினைவு இருக்குது. என்னது? நீதான் என்ன உன்னுடைய அன்பினால படைத்தாய் என்பதும் உன்னுடைய இசையால் என் மனதை நிரப்புகின்றாய் என்பதும் எனக்கு அதை நினைக்கும் போது என்னுடைய அவ்வளோ தெளிவா இருக்குது என்னுடைய அந்த நினைவுகள் அப்படின்னு அர்த்தம். சரியா? மர்மம்னா த கோர் ஆஃப் ஹார்ட், இன்னர் ரெசஸ் ஆஃப் த மைண்ட். மர்மம் அப்படின்னா மனதினுடைய ஆழத்துல அர்த்தம். மர்மம் எழுதிங்க. மர்மம். உதுவேல் அப்படின்னா எக்ஸைட்மெண்ட். உதுவேல்னா இப்ப தமிழ்ல சொன்னாக்கா நம்ம மனம் துள்ளுகிறது அப்படின்னு கவிதை நயத்துல சொல்லும்போது சொல்லுவோம். நம்ம என் உள்ளமெல்லாம் துள்ளி ஆடுகிறது அப்படின்னு நம்ம கவிதையில நம்ம பயன்படுத்துவோம். உள்ள துள்ள போறதில்ல, ஆடுறதில்ல, பட் அந்த ஃபீல். ஸோ அந்த உத்வேலோ அப்படின்னா அவ்வளவு சோ எக்ஸைட்மெண்ட், ஒரு ஹாப்பியான ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது அல்ல. ஸோ அதுதான் மனம். இங்க தமிழ்ல எழுதினா மனமே துள்ளுதுன்னு போட்டுக்கணுங்க. மர்மம் அப்படின்னா என்னுடைய மனம், என்னுடைய இதயமே துள்ளுகிறது, மகிழ்ச்சியிலே துள்ளுகிறதுன்னு அர்த்தம். கரோ அப்படின்னா செய்கிறதுன்னு அர்த்தம். கரோன்னா செய்வது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த நினைவுகள் என்னுடைய இதயத்தினுடைய என்னுடைய இதயத்தைய துள்ளி ஆட செய்கிறது அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். கரோ அப்படின்னா செய்யறது. நோட் பண்ணிக்கிட்டீங்கல்ல? மர்மம்னா என்னுடைய இதயத்தினுடைய ஆழம் அல்லது இதயம், அந்த டீப்ல, மனதனுடைய ஆழத்துல. இங்க உள்ளமெல்லாம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் தப்பு இல்லை. நம்ம எழுதும் போது என் உள்ளமெல்லாம் துள்ளி ஆடுகிறது அல்லது ஆட செய்கிறாய், என் உள்ளத்தையே நீ துள்ளி ஆட செய்கிறாய் அப்படின்லாம் சொல்றோம்ல. ஸோ அதை எழுதும் போது அழகாக அந்த உணர்வை விட்டு போயிடாம அதை உணர்த்துகின்ற, வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளை நீங்க டிரான்ஸ்லேஷன்ல பயன்படுத்தலாம். சொல்லுடைய நேரடியான பொருள் அதுதான். மர்மம் அப்படின்னா இந்த இன்னர் கோர், இன்னர் ரெசஸ் ஆஃப் த மைண்ட், கோர் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு அர்த்தம் மர்மம்னா. உதுவேல்னா எக்ஸைட்மெண்ட். ஸோ டைப் அது ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஒரு இது. ஆனா பிளிஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் இது ஒரு எக்ஸைட் தான், அந்த மகிழ்ச்சியில. ஸோ கரோ அப்படின்னா செய்கிறது. அப்புறம் துமாரி கீதித்தே போறா, அது 2வது லைன் தான் திரும்பி வருகிறது. ஓகேவா? அடுத்த லைன் போலாமா? சே ஹாசி. ஹாசி என்றால் சிரிப்பு. ஹாசி என்றால் சிரிப்பு. சே ஹாசி அப்படின்னா இப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா நினைவுபடுத்துறதா. அந்த பாடல் முழுசுமே ஒவ்வொரு வரியுமே நடந்து முடிஞ்ச, நடைபெற்ற அந்த சம்பவங்களை ரீகலெக்ட் பண்ணி மைண்ட்ல அது எப்படி இருந்தது அந்த உணர்வுகள் ஒண்ணு ஒண்ணா அவருடைய உணர்வுகளை சொல்ற மாதிரி இது பாட்டு. இது சே ஹாசி. இங்க அந்த சிரிப்பு, இது யாருடைய சிரிப்பு? பகவானுடைய அந்த சிரிப்பு. கோரே கரோ பாத்தீங்கன்னா முதல்ல ஸ்டான்ஸாவ்ல மர்மம் உதுவேலோ கரோன்னு பார்த்தோம் இல்லையா? அதேதான் இங்க கொரே செய்கிறது. ஜே என்னது? உண்மான் அப்படின்னா அதாவது அதை நினைக்கும் போது அவனுடைய அந்த புன்னகையை, அவனுடைய சிரிப்பு என்ன செய்கிறது அப்படின்னா அப்படியே என்னுடைய மனதை நினைவிழக்க செய்கின்ற அளவுக்கு அத்தகைய ஒரு அட்ராக்ஷன் அந்த சிரிப்புன்னு அர்த்தம். உண்மன் அப்படின்னா அன்மைண்ட் அப்படின்னு அர்த்தம். அன்மைண்ட்ஃபுல்னஸ் சொல்றோம் இல்லையா? அதாவது மனமே ஒரு செயலிழக்க செய்கின்ற ஒரு இது.
ஸோ அந்த மாதிரி ஒரு இது அதை நினைச்ச உடனே அப்படியே மைண்டே வந்து ஒரு அன்கான்சியஸுக்கு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இது. உண்மோன் அப்படின்னா மண்ணுனா மைண்டு, உண்மோன் அப்படின்னா மனமே வந்து செயலற்ற நிலைக்கு போடுது, அப்படியே ஒரு மயக்கமே வந்துடுற மாதிரி அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம். ஸோ சே ஹாசி அவனுடைய அந்த சிரிப்பானது, இந்த ஜே அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எம்பாட்டிக் இது, அது வந்து அதை நிச்சயமாக, அது ஒரு நிச்சயமா அப்படி சொல்றோம்ல. ஸோ அது வந்து அந்த மாதிரி ஒரு இந்த இணைப்பு சொல் தான் அது. அதுக்கு தனியா நீங்க எடுத்துக்க வேண்டியதில்லை. இது வந்து இந்த இதுக்கு வந்து வெர்புக்கு வந்து ஒரு ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு சொல்லாக வரும். பல இடங்கள்ல அந்த ஜேன்றது வரும். சே ஹாசி கோரே ஜே உன் மண். நிச்சயமா அவனுடைய சிரிப்பு என்னுடைய மனதையே செயலிழக்க செஞ்சிடுது. அடுத்தது சே, மறுபடியும் அந்த பாசி, பாசின்றது அவனுடைய அந்த குழல், புல்லாங்குழல் இல்லையா, அந்த குழல் அப்படின்னாக்கா அந்த குழல் ஓசை என்ற அர்த்தம். அந்த குழல் என்றால் அந்த குழலினுடைய அந்த இசை, அவனுடைய அந்த புல்லாங்குழலில் இருந்து வருகின்ற அந்த இசையானது கோரே, மறுபடியும் பாருங்க, செய்கிறது என்ன பண்ணுது, சம்மோகன். சம்மோகன் அப்படின்னா என்சாண்டிங், மைண்டை வந்து என்சாண்டிங் போட்டுங்க, அதாவது மைண்டை வந்து அப்படி மயக்கி சுண்டி இழுக்கிறது. அப்படியே அந்த குழல் ஓசை கேட்டாவே மனம் அப்படியே சுண்டி இழுத்துக்கிட்டு அந்த குழல் ஓசை எங்க வருதோ அதை நோக்கி அப்படியே போகும். அதுதான் அந்த சம்மோகன் என்றால். அதை வந்து அந்த கவர்ந்து இழுக்கின்ற எது, அவனுடைய குழல் ஓசை. அத்தகையது அவனுடைய சிரிப்பு. எத்தகையது, அந்த சிரிப்பை நினைச்சாலே, அவன் புன்னகையை பார்த்து அந்த நினைவுல வந்துச்சுனாவே மனமே செயலற்று போற அளவுக்கு அத்தகைய ஒரு வசீகரம் அது. இங்க சம்மோகன் என்பதும் வசீகரம் தாங்க. ஸோ சே பாசி கோரே சம்மோகன். அடுத்தது சே ராகே. அந்த ராகம் என்பது என்ன சொல்றேன்னா, அந்த ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னு, அஃபெக்ஷன் சொல்லலாம். ராகேனா அஃபெக்ஷனு, பொரே அப்படின்னா நிறைக்கிறது. அந்த பாட்டினுடைய 2வது வரியிலையும் துமாரி கீதித்தே போரா அப்படின்னு வருதுல, அதே மீனிங் தான் இங்க. இங்கே செய்கிறது, நிறைக்கிறது. அவனுடைய அந்த அன்பினுடைய அந்த இது வந்து என்னவா மாறுது, அனுராகே. ராகா என்பது, ராகா என்ற நிலை அனுராகமாக மாறுகிறதுன்னு அர்த்தம். ராகா என்னால் அவனுடைய அந்த நேசம், அது அனுராகமாக மாறுகிறதுனா காதலாக மாறுகிறது என்றால், ஒரு அன்பு வந்து காதலாக மாறுவது. இப்ப ராகன்னா அன்பையும் வந்து நம்ம வந்து ராகன்னு சொல்லுவோம். இன்னொன்று ராகன்றது வண்ணத்தையும் கலரையும் நம்ம ராகன்னு தான் சொல்லுவோம். கலருக்கும் ராகே அப்படின்னா, ராகுனா கலர், வண்ணம் என்றும் பொருள் இருக்கிறது. பட் இங்க அவன் காட்டுகின்ற அந்த அன்பானது ஒரே அனுராகே அப்படின்னா அவனுடைய அன்பு நிறைத்து விடுகிறது. எதை நிறைக்கிறது என்றால் அவன் மீது காதலை உண்டாக்குகிறது. காதல் என்று சொன்னால் இறைவன் மீது கொண்டுள்ள காதலுக்கு பெயர் தான் பக்தி. அந்த சாதாரண அன்பாக இருந்தது ஒன்று அப்படியே வந்து ஒரு பக்தியாக மாறுவது, பக்தியான ஒரு காதல், அந்த உணர்வு. ஸோ சாதாரண அன்பானது அவன் இல்லாமல் வாழ முடியாதுன்ற லெவலுக்கு அது கொண்டு போறது, அதுதான் அனுராக என்பது. ஸோ அதனால ராகன்னா என்று சொன்னா இந்த இடத்துல வந்து 2 மீனிங் எழுதிங்க. வண்ணம், கலர் என்றும் போட்டுக்குங்க. 2வது மீனிங் வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய நேசம் அல்லது அவனுடைய அன்பு. ஒரே அவனுடைய அன்பு எதை நிறைக்கிறது என்றால் பக்தியை நிறைக்கிறது, அவன் மீது காதலை உண்டாக்குகிறது. அன்பு காதலாக மாறுகிறது, அனுராகமா மாறுது. ஸோ அனுராக என்றால் த டிவைன் லவ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது பியூர் லவ், அனுராகனம். அடுத்தது ஸ்டே டாக்கே. டாக்கே என்றால் அழைக்கிறது. டாக்கோ என்றால் கூப்பிடுறது. இப்ப உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னா அவனை அழையுங்கள் என்று சொன்னால் அந்த டாக்கே என்று சொல்றது டு கால். ஸோ அவனுடைய அழைப்புன்னு அர்த்தம். சே டாக்கேனா அவனுடைய அழைப்பு, அந்த அழைப்பு. அவன் என்னை அழைக்கின்ற பொழுது அருகிலே வா என்று அவன் சொல்றான்னு வச்சுங்க, அழைக்கின்றான் என்று வைத்துக் கொள்ளுங்க. அது என்ன வருது, ஹொய் என்றால் ஆகிறதுன்னு அர்த்தம். ஹொய் என்றால் ஆகிறது, ஆவது. டு பிகம் ஆங்கிலத்துல சொன்னீங்கன்னா ஹாய்னா பிகம். அப்பன் என்றால் தன்னை, ஹாரா என்றால் அது
ஹாரான்னா ஹார்னா தொலைக்கிறது, ஹாரான்னா அப்படின்னா தன்னையே தொலைத்து விடுகிறது அப்படின்னு. அப்பன்னு ஹாரான்னா அதாவது என்னையே நான் வந்து அவன் அழிக்கின்ற பொழுது நான் என்னை இழந்து விடுகின்றேன், என்னை மறந்து விடுகின்றேன், நான் என்ற அந்த இது உணர்வே இல்லாமல் போய். அப்பன் ஹாரன்னா அந்த இது செல்ஃப், அந்த இது வந்து ஃபீலிங் வந்து என்னன்னா இல்லாமலே போகிறது. அவன் அழைத்து விட்டால், இறைவனே தன்னை அழைத்து விட்டால் அந்த ஜீவாத்மா வந்து என்ன ஆகும், தன்னுடைய அந்த இதை வந்து எப்படி இழந்து விடுகிறதோ அதுபோல அவனுடைய அழைப்பு என்னையே நான் இழந்து விடுகின்றேன் அவன் அழைக்கின்ற போது. மறுபடியும் தொமாரி கீதித்தே பாரா. அடுத்தது கடைசி பாரா பிரீத்தி. பாருங்க முதல் லைன்லயே வருது, தோமாரி பிரீத்தி தே கோடா வந்துச்சு இல்லையா, பிரீத்தி தே. சோ பிரீத்தி என்றால் அவனுடைய அன்பு. பிரீத்தினாலும் அன்புதான். சோ ஸ்டே பிரீத்தி. சோ அவன் காட்டுகின்ற அன்பானது என்ன நடக்குது, they என்றால் டு கிவ். they அப்படின்னா டு கிவ், கொடுக்கிறது. என்ன தருது, மொனே என்றால் மனம், மொனே என்றால் மனதை, மொன்னுனா மனம், மொனே அப்படின்னா மனதை. தோலா இங்க DOLA இருக்கு, இது எப்படி சொல்லலாம், தோலான்னு சொல்லணுமா இல்ல தோலான்னு சொல்லணுமா, யாராவது சொல்லுங்க. தோலா. எஸ், ஏன் தோலான்னு சொல்லணும், டோலான்னு சொல்லாம? டி வந்துட்டு தோ தான் வரும். அதே டி மேல, டி மேல உச்சி இருக்கிறதுனால, டி மேல உச்சி இருந்தா அதை என்ன பண்ணிக்கணும், டா டான்னு உச்சரிக்கணும். பாருங்க இப்ப முதல்ல இதுக்கு முந்தைய ஸ்டான்ஸாவில் கடைசியில் என்ன, சே டா கே, டி மேல உச்சி இருக்குது பாருங்க, கோடு இருக்கா டி மேல. அப்போ அங்க வந்து நம்ம டாக்கேன்னு படிக்காம டாக்கேன்னு படிச்சோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா லாங்குவேஜ் வந்து நம்ம டக்குன்னு இந்த இதெல்லாம் ரோமன் சான்ஸ்கிரிட் மெத்தட். இது சமஸ்கிருதத்துல இல்ல, சமஸ்கிருத உச்சரிப்பை ஆங்கிலத்துக்கு அவங்க கொடுக்கற அந்த அந்த சிஸ்டம் தான் அந்த ரோமன். சில சில அடையாளங்கள் வச்சு அதை எப்படி உச்சரிக்கணும் அந்த சவுண்ட சமஸ்கிருத ஓசையில அப்படின்றதுக்காக தான் இந்த சிஸ்டம். அதான் நம்ம ரோமன் சான்ஸ்கிரிட் சிஸ்டம் அப்படின்ட்டு பாபா கொடுக்கறது. ஸோ சே பிரீத்தி, அந்த அன்பு தெய் கொடுக்கிறது, மொனே மனதிற்கு என்ன, தோலா என்றால் இங்க ஊஞ்சல். தோலானா ஊஞ்சலுங்க, ஸ்விங்னு சொல்றோம்ல. அப்போ அவனுடைய அன்பு அப்படியே மனதை என்ன செய்கிறதுங்க, மனதை இங்க தெய்னா கொடுக்கிறது. ஆமா, இங்க தெய்ன்றாக்கா கொடுக்கிறதுன்ற மீனிங் டு கிவ், பட் இங்க செய்கிறதுன்ற மீனிங்ல வருது. என்ன செய்யுது, மனதை ஊஞ்சலாட செய்கிறது. அப்படியே ஊஞ்சல் ஆடும்போது அப்படியே மேல இருந்து அப்படியே கீழே வந்து போகும்போது அப்படியே ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்க. அது மாதிரி அவனுடைய அன்பு அப்படியே என்னோட மனதையே ஊஞ்சலாட வைக்கிறது. அடுத்தது கீதி, கீதி தே பரா, பாடலுடைய இரண்டாவது பாருங்க, இதுலயே கடைசியில கூட கொடுத்துருவோம். தொமாரி கீதி தே பரான்னு வருதுல்ல, அதுதான் சே கீதி. அவனுடைய அந்த பாடல், அவனுடைய அந்த இசையானது கோரே, தெய்ன்றதும் கொரேன்றதும் யாருந்தாலும் ஒரே மீனிங் தான். ஆனா சின்ன சின்ன தமிழ்லயே வந்து செய்கிறது, கொடுக்கறது அப்படின்ற மாதிரி தமிழ்லயே பல சொற்கள் இருக்கிற மாதிரி இதுவும் அது மாதிரிதான். அங்க தெய் வந்து கொடுக்கறது அப்படின்னு வந்தாலும் அங்க செய்கிறதுன்ற அர்த்தத்துல வருது, ஊஞ்சலாட செய்கிறதுன்னு. இங்க சே கீதி, அந்த இசையானது என்ன சொல்லுது, கோரே அப்போன்னு முதல்ல பாருங்க, முதல்ல இதுக்கு முந்தைய பேராவில கடைசியில இல்ல சே டாக்கே ஹாய் அப்போன்னு ஹாரான்னு வந்துச்சு. இங்க சே கீதி கோரே அப்போன்னு போலா, போலானா மறக்கிறது, அப்போன்னா தன்னை, அப்பன் என்றால் செல்ஃப், அதாவது தன்னையே அதை வந்து மறக்க செய்கிறது. போலானா டு ஃபர்கெட். அப்போ அந்த இசை தன்னை மறக்க செய்கிறது. அப்படி கேட்டா அப்படியே தன்னை மறந்து அந்த இசையிலேயே மூழ்கி போகிற அளவுக்கு அது வந்து தன்னை மறக்க செய்கிறது. அடுத்தது சே, அதேதான் தியூதி அப்படின்னா அந்த அந்த ரேடியேஷன் ஒலி. எந்த ஒலி, அவனை பார்க்கின்ற பொழுதே அவன் தேகம் என்பது ஒளிமயமாக அப்படியே ஒரு பிரகாசமாக இருக்குது அவனுடைய தேகமே.
சோ அவனிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற அந்த ஒளியானது சேத்தனா, கான்சியஸ்னஸ். நம்ம சேத்தனா நம்மளுடைய அந்த ஆன்ம உணர்வை, சேத்தனா என்றால் ஆன்ம உணர்வு, இது மனதின் உணர்வு அல்ல, ஆத்ம உணர்வை. ஜாகியே அப்படின்னா எழச் செய்கிறது. டு அவேக், இங்கிலீஷ்ல நீங்க எழுதிக்கிறதுனா அவேக்குன்னு எழுதிங்க. ஜாகியே அப்படின்னா அதாவது இந்த ஆன்ம உணர்வை, நான் அவன்தான் இது. சோ எனக்குள்ள அந்த ஒளியானது, எனக்குள்ள இருக்கிற அந்த ஒளிதான் அப்படின்ற அந்த உணர்வை தூண்டுகிறது, எழச் செய்கிறது. எல்லாரும் மறந்திருக்கோம், எல்லா ஆத்மாக்குள்ளாரையும் அவனுடைய ஒளிதான் இருக்கிறது. அவனே ஒளி வடிவமாய் அனைத்திலும் அவன் இயங்கிக் கொண்டிருக்கின்றான். ஆனா அவனை பார்க்கின்ற பொழுது நாம மறந்திருந்தாலும் அந்த உணர்வானது உடனே எழச் செய்கிறது. அவனுடைய இதுல அவனிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற அந்த ஒளியானது அந்த ஆன்ம உணர்வை எழச் செய்கிறது, விழித்தெழச் செய்கிறது. ஜாகியன்னா விழித்தெழச் செய்வது. டார்மண்ட்ல இருந்து அவேக்கனிங் ஸ்டேட்டுக்கு வர்றது. ஆலோகே அப்படின்னா இங்க அப்படியே அவனுடைய ஒளி அப்படியே பேரொளி வடிவமா, ஆலோகே தூத்தி, இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, தூத்தின்னா அந்த ஒளி, இந்த ஆலோகே என்றால் அப்படியே பேரொளி, எஃபல்ஜன்ஸ் சொல்றோம் அப்படின்னு சொல்லலாம். பேரொளியாக அது என்ன மாறுது, அப்படியே ஒளிவாக தோன்றி அது பேரொளியாக மாறுகிறது. ஆலோகே அப்படின்னா அந்த பேரொளியானது ஜெய் பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல, இந்த பேராவில் ஃபர்ஸ்ட் லைன்ல சே பிரித்தி தை மொனே தோலான்னு வந்த மாதிரி இங்க ஆலோகே தை பரே, பராதான், பரான்றது இங்க பரேன்னு இருக்குது. பரானா நிறைக்கிறது, பொரேன்னா இங்க அதேதான். தரா அப்படின்னா இந்த எர்த், தரானா எர்த் அல்லது இந்த பூமி, இந்த புவி, இந்த புவனம், இந்த மண்ணுலகம் அப்படின்றது தரானா. அப்போ அவனுடைய அந்த அவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த ஒளியானது ஆன்ம உணர்வையே அது வெளித்தெழச் செய்து இந்த உலகம் முழுவதே அவனோட ஒளி அப்படியே நிரம்பு போகிறது. தராவ அது என்ன ஆகுது, பரா ஆகுது. இந்த பூமியை ஒளி வடிவமாக அப்படியே நிறைச்சிருது அர்த்தம். சோ இது இந்த ஒரு லைனுமே என்ன எனக்கு ஏற்பட்டுச்சு, அவனிடத்திலிருந்து எனக்கு ஏற்பட்ட அந்த சகவாசம், அவனோடு எனக்கு கிடைத்த அந்த ஒரு உறவினுடைய நெருக்கம் எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்றத அந்த விளக்குகின்ற பாடல் தான் இந்த பாடல். சரியா? ஓகே, எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமாய்யா. ஒரு 2 லைன், ஃபர்ஸ்ட் 2 லைன் யாராவது ஒருத்தர் எனக்கு அந்த பொருளை சொல்லுங்க. அடுத்தது 2 மூணாவது லைன் 4வது லைன் யாராவது எனக்கு அந்த பொருளை வச்சு, தொமாரினா உன்னுடைய, நான் திரும்பவும் சொல்றேன், பிரீத்தினா அன்பு, பிரீத்தித்தேனா அன்பினால், உன்னுடைய அன்பினால, கொடானால் செய்யப்பட்டது அல்லது படைக்கிறது. இது தன்னை பற்றி சொல்றாரு அவரு. தொமாரி கீதித்தே பரா, உன்னுடைய, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இதை வச்சு இந்த 2 எப்படி சொல்லலாம்? முதல் லைனுக்கு என்ன சொல்லலாம்? உன்னுடைய அன்பினால் என்னை படைத்தாய். 2வது லைன் வேற யாராவது சொல்லுங்க. உன்னுடைய இசையால் நிறைத்தாய் சொல்லலாமா? அப்படி சொல்லலாமா? கீதினா பாடல் என்றும் சொல்லலாம், உன்ன பாடல்களும் சொல்லலாம். இங்க இசையால் என்றும் சொல்லலாம். அதை ஏன்னா பாடல் என்று சொன்னாலே இசையோடு இணைந்துதான் பாடல் என்பது. கீதி என்றால் பாடல் தான். ஸோ உன்னுடைய பாடல்களால் நிறைத்தாய் என்று சொன்னாலும், உன்னுடைய இசையினால் என்னை நிறைத்தாய். அவனுடைய இசை என்றால் அவன் கொடுக்கின்ற, அவனிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற அந்த இசை. சரியா? அப்ப உன்னுடைய பாடலினால், இசையினால் என்னுடைய மனதை நிறைத்தாய். அடுத்தது வேற யாராவது சொல்லுங்க பாப்போம். சேனா ஸ்ரீத்தின்னா முதலே சொன்னேன், நினைவுகள் எப்படின்னு வச்சுக்கலாம். ஆஜோனா இன்றைக்கும், ஆமோனின் அப்படின்னா மிக தெளிவாக, கலங்கம் இல்லாம தெளிவா என்ன செய்யறது சொல்லுங்க. இந்த லைன் எப்படி எடுத்துக்கலாம்? அந்த நினைவு இன்றைக்கும் மிக தெளிவா இருக்குது, கொஞ்சம் கூட களங்கம் இல்லாம அவ்வளவு அப்படியே பளிச்சுன்னு இருக்குது அந்த நினைவுகள். அது என்ன செய்யுது? அந்த நினைவுகள்
இன்னைக்கும் மிக தெளிவாக என்ன செய்து அது மருமா அடுத்த லைன் சொல்லுங்க. மருமா உதுவேலக்காரா என்னுடைய இதயமே என்னுடைய இதயமே துள்ளுகிறது, துள்ளி ஆட செய்கிறது. ஏன்னா கரோனா செய்கிறதுன்னு அர்த்தம். அப்ப உள்ளமெல்லாம் துள்ளி ஆடுகிறது, உள்ளமே துள்ளி ஆட செய்கிறது. எது? அந்த நினைவுகள் இன்றைக்கும் மிக தெளிவாக எனக்கு என்னுடைய மனதில் ஓடி அது என்னுடைய இதயத்தையே துள்ளி ஆட செய்கிறது. ஸோ இப்படிதான் நீங்க வந்து அந்த மீனிங்கை வந்து எழுதிக்கணும். ஸோ வேர்டு மீனிங்கை வச்சு நீங்க வந்து அந்த வேர்டுனுடைய மீனிங்கை வந்து விட்டு போகாம அது வந்து நீங்க முயற்சி செய்யுங்க. சரியா? ஓகே தானே? போதும். அது மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த பாடல் மிக இனிமையான பாடல். வேறு யாரேனும் இப்ப தீதியும் வந்து ஒரு பாட்டை ட்ரை பண்ணிட்டாங்க, நவமணி தீதி. வேறு யாரிடம் இருந்து இதுக்கு முந்தின இருந்த பாடலா இருந்தாலும் சரி அல்லது இந்த பாடலா இருந்தாலும் சரி ஒரு தடவை நீங்க தமிழ்ல ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி போடுங்க. சரியா? ஓகே. ஸோ பிரபா சங்கீத வகுப்பை முடிச்சுக்கலாம். இப்போ புரியுது இல்லையா? ஸோ இந்த பாடலுக்கு மறுபடியும் ஏதாவது சொல்லணுமா அதுக்கு மீனிங்? இந்த பாடலுடைய வீடியோவையும் வந்து காலையிலேயே ஷேர் பண்ணிட்டாரு நம்ம இவரு பாலகிருஷ்ணன் ஐயா. அந்த கடைசியில வந்து அந்த சொல்லுங்க சே பிரீத்தி தேமுனே தோல அந்த அந்த 2 வரிய இன்னொரு தடவை கொஞ்சம் அதான் சே பிரீத்தி அந்த அன்பு, அதாவது அவனுடைய அன்பு. தெய் மொனே தோலா, மொனே மனதை, தோலா ஊஞ்சலாட செய்கிறது, ஊஞ்சலாட வைக்குது. அவனுடைய அன்பு, பிரீத்தினா அன்பு, சே பிரீத்தினா அந்த அன்பு. அந்த அன்புனா எந்த அன்பு? அவனிடமிருந்து பெறுகின்ற அன்பு. சே என்றால் அந்தன்னு சொன்னேன். எல்லா இடத்துலயும் அந்த அந்த அந்தன்னு வரும். இங்க எல்லாமே அந்த அந்தன் அப்படின்னா அவனிடத்திலிருந்து பெற்றதுதான் அதெல்லாமே. சோ சே என்றால் அவன் என்ற பொருளும் வரும். இந்த இடத்துல வந்து நீங்க அவன் என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனுடைய அன்புன்னு நீங்க போட்டுக்கிறதுனால தப்பே இல்லை. அல்லது அந்த அன்பு அது வந்து மறைபொருளாக வருது. எந்த அன்புன்னா அவன் காட்டிய அன்பு, இறைவன் என்னிடத்துல காட்டிய அன்புன்னு அந்த பொருளும் நீங்க அவனுடைய அன்பு என்று போட்டா டைரக்டாவே அது புரியுற மாதிரியும் இருக்கும். அது வந்து தவறு ஒன்றுமே இல்லை. சோ அவனுடைய அன்பு என்னுடைய மனதையே ஊஞ்சலாட செய்கிறது. சே கீர்த்தி அவனுடைய பாடல்கள் என்னையே மறக்க செய்கிறது, கரே செய்கிறது. அப்பன்னு போலா. சோ என்னையே நான் மறந்து விடுகிறேன் அர்த்தம். என்னையே மறக்க செய்கிறது அவனுடைய பாடல்கள் என்று அர்த்தம். இதுதான் அந்த 2 லைனுக்கு பொருள். சரியா? அதே மாதிரி 3வது லைன் சே தூத்தி அவனிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற அந்த அந்த எஃபல்ஜன்ஸ், வெளிப்படுகின்ற அந்த ஒளியானது ஆன்ம உணர்வை வந்து எழுகிறது என்றால் ஆத்மா வந்து அவன்தான் என்ற உணர்வை வந்து அது எழுப்புகிறது. மறந்து விட்டு அந்த உணர்வை எழுப்புகிறதுன்னு அர்த்தம். ஜாகின்னா தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்புறதுன்னு அர்த்தம். ஆக்சுவலா விழித்தெழ செய்கிறது. அதேதான் விழித்தெழ ஆன்ம உணர்வு உறங்கிட்டு இருக்கிறத விழித்தெழ செய்கிறதுன்னா அவன் அந்த ஒளியை பார்த்த உடனே அவன் தான் எனக்குள்ள இருக்கிறான், நான் வந்து அவன் தான் அப்படின்ற அந்த உணர்வை தருகிறது அப்படின்றதான் இதனுடைய பொருள். அது ஆலோகே தே. அது அப்புறம் அந்த அவனுடைய அந்த வெளியில் வந்து ஆலோகே அப்படின்னு சொன்னால் அப்படியே அந்த பேரொழியாக மாறி அது என்ன, அது உலகையே வந்து நிறைத்து விடுகிறது. பொரே தரா, தரா என்றால் இந்த உலகம், மண் உலகையே அந்த வந்து அப்படியே பேரொளி வடிவமாக மாறினுச்சு. அவனை நான் அந்த ஒளி வடிவமாக பார்த்த பொழுது எனக்கு என்ன நேர்ந்தது என்றால் என்னுடைய ஆன்ம உணர்வை அது வந்து தூண்டியது. நான் அவன்தான் என்ற உணர்வை, நான் இல்லை இது அவன்தான் அப்படின்ற அந்த உணர்வை எனக்கு கொடுத்துருச்சு. அந்த ஒளி, அந்த ஒளியானது பேரொளியாக மாறி இந்த உலகையே அப்படியே ஒளியால நிறைச்சிருச்சு. வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியல, பேரொளி மட்டும்தான் அங்க எஞ்சி இருந்தது அப்படின்றதுதான் இந்த உணர்வு. சோ அப்படி டெவலப் பண்ணி நீங்க அதை ஃபீல் பண்ணணும். ஓகேவா? சரிதானே? ஓகேங்க ஐயா, நன்றி. ஓகே. ஸோ நம்ம பாடல இத்தோட முடிஞ்சது. நன்றி, நமஸ்காரம்.